காலை தியானம் ஏப்ரல் 15, 2024. தலைப்பானது பலத்தின் மேல் பலன். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சங்கீதம் 84:7. மகா அலெக்சாண்டருக்கு சரீர பலன் மாத்திரமல்ல, உள்ளத்தின் பலனாகிய வைராக்கியமும் மன தைரியமும் இருந்தது. 30 வயதிற்கு அவனுக்கு தெரிந்த அத்தனை நாடுகளின் மேலும் யுத்தம் செய்து வெற்றி கொண்டு இனி யுத்தம் செய்து பிடிப்பதற்கு வேறு தேசங்கள் இல்லை என்று அழுதாராம். அத்தனை பெரிய பலிசாலியான ஒரு விஷ ஜுரம் தாக்கினது. எதிர்பாராத விதமான மரித்தான். அவன் மரிக்கும் போது சொன்னான், என் பிரதர் பெட்டியில் என் 2 கைகளையும் வெளியே தெரியும்படி நீட்டி வையுங்கள். நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகிறதும் ஒன்றுமில்லை என்றான். அத்தனை பலமுள்ள கைகள், ஏராளமான யுத்தம் செய்த கைகள் அசைய முடியாது உருவத்தில் சென்றது. சங்கீதக்காரன் சொல்கிறான், உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான்கள். பலவீனாக வாழாது கர்த்தருக்கு முன் பலவனாய் காணப்படும். பலத்தை பெற்று கொள்வது எப்படி? ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணியுமானவர். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில சிறைசாலையில ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். சிறைசாலையில் ஆஸ்திபாரங்கள் அசைந்து வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவ ஜனமே, நம் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ ராஜ்யம் சேர்வோம். உன் பிரியமானவர்களை, நாம் எவ்வளவு பலவீனவர்களாக பாவத்தில் மூழ்கி இருந்தாலும் நம்மை வெறுக்காமல் விட்டு விலகாமலும் அவமானப்படுத்தாமலும் அவரது அளவற்ற அன்பினால் அதனிருந்து ரட்சிக்க நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பலனாகிய கர்த்தாவே, எங்கள் பலவீனத்தில் உமது பரிபூர்ண பலத்தை எங்களுக்கு அருளும் என்று தேவனத்தில் மன்றாடி கேட்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனேப்பா, நாங்கள் பலவீன பிள்ளைகளாக காணப்படுறது உங்களுடைய பலத்தை எங்களுக்கு தாரும். பலவீனமா பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு தாரும் ராஜா. பரிபூர்ண பலத்தை எங்களுக்கு தந்தப்பா. உங்களுடைய பாதையில வளர்கிற பிள்ளைகளாக காணப்படுவது அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தந்து, வாசிக்கிற பிள்ளைகள் கேட்பது பிள்ளைகளுக்கும் தந்து ஆதரிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.